எல்லாருக்குமே சூப்பர் காமிக் எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பென்டன் டைனமைட் காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு 1 மந்த் கிட்ட லேட்டு தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் இஷ்யூ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, ஒரு இஷ்யூவாக நம்ம வந்து இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவோடய வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாஸ்டான யூனிவர்ஸை முதல்ல நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அங்கே நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு வழியா நேரம், அந்த நேரம் வந்துருச்சு. அங்கே நம்மளுக்கு வில்காக்ஸோட மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க. அதுக்குள்ளே அவரோட அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே படர்ந்து இருக்க அந்த யூனிவர்ஸை பார்த்துட்டே வில்காக்ஸ் சொல்கிறாரு, இந்த யூனிவர்ஸோட அல்டிமேட் பவர், அதோட ஃபைனல் டெஸ்டினியை மீட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. இந்த மொத்த பிரபஞ்சமும் என் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க வேண்டிய வெறும் தூசு மட்டும்தான். என்னை எதிர்க்க நினச்ச அந்த சாம்ராஜ்யங்களும் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட என்னை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு வெப்பன் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். ஒரு வெப்பன் இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் அது எனக்கு சொந்தமாயிடும். இதை சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஷிப்பை ஏதோ ஒன்று பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுது. கட் பண்ணால் நம்ம எடுத்து காட்டுறாங்க. இங்கே நம்ம டெனிசன் ஃபேமிலியோட கேம்பிங் சீனை பென்னோட வாய்ஸ் ஓவர்லேருந்து செட்டப் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நியாயம் இல்லைப்பா, இவ்வளோ ப்ளூஸ் இருக்குது, கொஞ்சம் ரெட்டு கூட இருக்குது, ஆனால் ஒரு கோல்டு கூட இல்லையே அப்படின்னு பென்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவரை எப்போவுமே இரிட்டேட் பண்ணுற அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா அவர் கேட்குது. எனக்கு தெரியல பென், இந்த சுமோ ஸ்லாமர் விஷயத்துக்கு நீ இவ்வளோ சீன் போடுறன்னு நினச்சா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. உன்னோட இந்த ஏலியன்ஸ் கன்ஸ்பிரசியை விட பைத்தியக்காரத்தனமாக இருக்கா குவென். இவங்க 2 பேர் சண்டையும் பொறுத்துக்க முடியாமல் மார்ஷ் மேலே குக் பண்ணிட்டு இருந்தால் கிராண்ட்பா உள்ளே நுழையிறாரு. ஓகே காய்ஸ், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் நம்ம இங்கே ஃபன் பண்ணி ஜாலியாக இருக்க வந்திருக்கோம். இப்போவும் சண்டை போட்டு கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டேனோ. கமான் கிராண்ட்பா, சின்ன வயசுலேருந்து ரேஸ் பேட் பண்ணிக்கிறது தான் எங்கள் 2 பேருக்கும் ஒரே வேலை. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஏலியன்ஸ் உண்மை, அதை நீ நம்புறியோ இல்லையோ. அதுக்கு உடனே நம்ம கிராண்ட்பா, ஓகே காய்ஸ், இந்த ட்ரிப்பு அதை பற்றினது இல்லை. பை த வே, ஒரு வேளை நம்ம நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும்னா ஈவினிங் உள்ள மவுண்ட் ரஷ்மோர் ரீச் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? மேபி அதை பற்றி கூகுள் பண்ணி பார்த்துருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் தான் எந்த டிவைஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டு சாவடிக்கிறீங்களே. இப்படியே பேசிகிட்டே இரு அப்படின்னு நம்ம குவென் சொல்கிறதுக்கு, ஹோல்ட் அப் காய்ஸ், இது ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லை. இந்த ஃபுல் சம்மர் நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம். எனக்கு ஒன்றும் நீங்கள் 24 மணி நேரமும் அந்த ஸ்க்ரீனுக்கே அடிக்ட் ஆகி வேஸ்ட் பண்ண வேணான் இருக்கு. கவலைப்படாதீங்க கிராண்ட்பா, அட்லீஸ்ட் உங்கள் பேச்சு கேட்கறதுக்கு ஒருத்தங்களாச்சும் இங்கே இருக்காங்களே. கமான் குவென், நீ ஸ்கூலில் கூட இப்படி தான் இருப்பியா? இதுக்கு நம்ம கிராண்ட்பா டென்ஷன் ஆகி, கொஞ்சம் பொறுத்துக்கோ மேக்ஸ், உன்னால் முடியும், இன்னும் 3 மாதம்தான் அப்படின்ட்டு இருக்காரு. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மொத்த அமெரிக்காவையும் சுற்றி காட்டுவேன்னு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறதை நிறுத்தணும். அதுக்கு உடனே பென் வந்து, கவலைப்படாதீங்கிறான்ப்பா, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கே சூமோ ஸ்லாமர் கார்டு இருக்குது, அண்ட் அந்த பைத்தியத்துக்கு அதோட சயின்ஸ் புக்கு. அதுக்கு நமக்கு பென் வந்து, இருக்கட்டும் பென், அட்லீஸ்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒன்றும் இந்த தொல்லை ஒழிஞ்சா போதும்னு என்னை இந்த ட்ரிப்புக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பென் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து ஷாக் ஆயிடுறாரு. எனக்கு அவங்க யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பென்னு கடுப்பில் அங்கே இருக்கிற கேம்ப் ஃபயரை ஃபுல்லாக எட்டி மிதிச்சுட்டு ஓடுறாரு. ஹே பென், என்ன பண்ணுற? நீங்கள் 2 பேரும் உங்கள் மொக்க மார்ஷ் மேலே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாரு. கட் பண்ண இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்வைலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மேஜர் வந்து சொல்கிறாரு, சார், நாங்கள் ஒரு இன்கமிங் போகியை ட்ராக் பண்ணியிருக்கோம். எங்களால் அதோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ண முடியல. இது நம்ம ஸ்பெக்ட்ரம்லேயே இல்லை. பட் இது என்னவா இருந்தாலும் ஒரு பிளானட்டரி லெவல் த்ரெட் தான். ஒரு மிஸ்டீரியஸான டிவைஸ் எர்த்தை நோக்கி வருது. கட் பண்ணால் திரும்ப ஃபாரஸ்ட்டில் பென்னை காட்டுறாங்க. மேன், இந்த காட்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறது. கண்டிப்பாக நான் இல்லாமல் அந்த குவென் அங்கே சந்தோஷமாக இருப்பா. ஹே இரு, அது பென்னை நோக்கி வந்து அந்த டிவைஸ் விழ பென் பார்த்திங்கன்னா தெரிச்சு போய் விழுறாரு. அவர் பொறுமையாக ஏஞ்சி கிட்ட போய் பார்க்க, முதல்ல போய் கிராண்ட்பாவை பார்க்குறதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுது. ஹே கிட்ட வராத போயிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே மொத்த மிலிட்ரியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அட்டென்ஷன் மொபைல் யூனிட்ஸ், நமக்கு ஒரு டார்கெட் கிடச்சிருக்கு, சீக்கிரம் அதை பிடிங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரூ, சீக்கிரம் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன லேண்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளோட கர்னல் ரோசம் அனௌன்ஸ் பண்ண பென் தப்பிச்சு போய் ஓரமாக ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. பென் டெனிசன், விளையாடுறதுக்கு இது நேரம் இல்லை. கிராண்ட்பா அங்கே தூரத்தில் ஒரு க்ரீன் எனர்ஜி ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. இந்த சம்மர் கூட ரிலாக்ஸ் பண்ண முடியல போலேயே.
அட்லீஸ்ட் பென்னாச்சும் சேஃபாக இருப்பான்னு நம்புகிறேன். இந்த சைடு நம்ம பென்னால ஆர்ம் ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா கழட்ட முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்காரு. கமான் கமான், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, வெளியே வந்துரு, வெயிட் இது அப்படின்னு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜெயண்ட் சைபர்நெட்டிக் பேரை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹே ஹே கிட்ட வராத அப்படின்னு பென் கத்த அந்த பேர் பென்னை நோக்கி வந்ததும் ஆர்ம் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த வாட்ச் கம்ப்ளீட்டாக க்ளோ ஆகி இந்த காமிக்கோட மொதல் டிரான்ஸ்ஃபர்மேஷனான 4 ஆர்ம்ஸை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. பேட் ஐடியா ஃப்ரெடி ஃபேஸ் பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பென்னுக்கும் அந்த பேருக்கும் ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் போகுது. ஆனால் அந்த சண்டை 3 பேஜுக்கு கூட நீடிக்கல. அதுக்குள்ளே ஆர்ம் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை டீட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுது. டீட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பென் ஒரு செகண்டுக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. இந்த ஆர்ம் ட்ரிக்ஸ் அநேகமாக அவரை ரொம்ப டயர்ட் பண்ணிடுது போல். அண்ட் அந்த டைமில் அந்த பேர் அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பென் கஷ்டப்பட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஹே ஹே முன்னே ஏதோ பண்ணி அதை மட்டும் கொஞ்சம் திரும்ப பண்ணு ப்ளீஸ். பென் அவர் ஆர்ம் ட்ரிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அண்ட் தென் பென் ஹீட் பிளாஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஹே இப்போ இது என்னது? அந்த 4 கையோட ஒருத்தர் இருந்தானே அவன் எங்க? வெயிட், என் உடம்பு ஃபுல்லாக நெருப்பால் எரியுதா என்ன? பென் தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அந்த பேர் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண வருது. பட் ஹீட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உடனே அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி திரும்பி அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் அதோட அந்த பேர் அங்கேருந்து பயந்து ஓடிடுது. கண்டிப்பாக இது அவங்க கவனத்தை ஈர்த்திருக்கும். எப்போ வேணால் ஆர்மி என்னை ட்ராக் பண்ணலாம். கட் பண்ண இந்த சைடு ஆர்மி மெம்பர்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னது இது? ஒரு சோலார் ஃப்ளார் மாதிரி. கர்னல் ரோசம், நாங்கள் அந்த லேண்டிங்க்கு ஒரு 1/2 மைல் தூரத்தில் தான் இருக்கோம். பட் இங்கே ஏதோ ஒரு பெரிய ஹீட் பிளாஸ்ட் நடந்திருக்கு. வெல், கண்டிப்பாக இது ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்க முடியாது. எனக்கும் அப்படி தோணல சார். வெல், அப்போ நம்ம நினைக்கிறத விட டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனிவேஸ், அது என்னவா இருந்தாலும் அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும். கட் பண்ண இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹே தேர், நீங்கள் மேக்ஸ் டெனிசனோட வாய்ஸ் மெயிலுக்கு ரீச் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை பீப்புக்கு அப்புறம் சொல்லுங்கள். ஆர் அவ்வளோ முக்கியமான மேட்ரு இல்லைன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உள்ளேருந்து குவென் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுக்கிட்டே கமான் கிராண்ட்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம குவென்னை காட்ட இந்த சைட் கட் பண்ணி நம்ம கிராண்ட்பா பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும்னு எதிர்பார்த்தது தான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இல்லை. அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸோட ஷிப்பை திரும்ப காட்டுறாங்க. ஆல்மைட்டி அலர்ட், நம்மளோட லாங் ரேஞ்ச் சிக்னல்ஸ் ஒரு யூனிக் சிக்னல் கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் அது ஆம்னி எனர்ஜி சிக்னேச்சரோட மேட்ச் ஆகுது. லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸை கலெக்ட் பண்ணுறோம். ஃபைனலி ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இருந்து அது மறைஞ்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான். சிக்னலை ட்ராக் பண்ணுங்கள், நியரஸ்ட் ப்ரைம் ஆப்ரேட்டிவை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இமீடியட்டாக லான்ச் பண்ணுங்கள். அது எந்த பிளானட்டில் இருந்தாலும் எந்த அறிவில்லாத ஜீவராசிக்கிட்ட இருந்தாலும் இந்த யூனிவர்ஸையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உள்ள அந்த டிவைஸை பற்றி அவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்படின்னு பேசிட்டு இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறாங்க.